வயசானவங்க, குழந்தைங்க யாராவது இருந்தா இந்த காணொளிய பார்க்காதீங்க. அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் சென்னையில நடைபெற்றிருக்குது. ஒரு குடும்பத்தையே கருவறுத்துடுறாய்ங்க. கணவன், மனைவி, குழந்தை 3 பேரையும் கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறாய்ங்க. கொலை செஞ்சு கண்ட கண்ட இடத்துல தூக்கி போட்டிருக்காய்ங்க. இது சென்னையில பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு, வடமாநிலங்கள்லயும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 3 பேரும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. இதுக்கு இடையில இந்த வடமாநிலத்தை சேர்ந்தவங்கள தமிழ்நாட்டுக்காரங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இந்த 3 பேரும் ஏன் கொலை செய்யப்பட்டாங்க? இவங்கள கொலை செஞ்சது தமிழ்நாட்டுக்காரங்களா? இல்ல வடமாநிலத்தை சேர்ந்தவங்களா? ஏன் கொலை செய்யப்பட்டாங்க? இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்களா? இது மாதிரியான கொலைகள் ஏன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்குது? ரொம்ப குறிப்பா சென்னையில் நடைபெற்றிருக்குது. இதுக்கு என்ன தீர்வு? அரசும் காவல்துறையும் என்ன செய்யணும்? இது குறித்து நம்ம விரிவா பேச போறோம். நான் உங்கள் மணியமுதன். இது உங்கள் கருஞ்செட்டிப்பட்டி மீடியா. வாங்க காணொளிக்கு போயிடலாம். கடந்த 26ஆம் தேதி சென்னை அடையாறு பகுதியில ஒரு இடத்துல ஒரு சாக்கு மூட்டை கிடக்குது. அந்த வழியா போன பொதுமக்கள் பார்த்துருக்காங்க. சாக்கு மூட்டை என்னடா இங்கே கிடக்குதுன்னு போய் பார்த்தா, அது ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. உடனடியாக காவல்துறைக்கு அங்கே இருந்தவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா அதில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கழுத்து வெட்டப்பட்டிருக்கு. கழுத்தை வெட்டுப்பட்டிருக்கு. முகத்தை சிதைச்சிருக்காங்க. அப்போ இது யாரு என்னன்னு தெரியல. இப்போ காவல்துறையுடைய அந்த உடலை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு யார் என்னன்னு விசாரிக்கும் போது, அந்த கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அவருடைய ஃபேண்ட் பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கு. அதுல சில நம்பர்லாம் எழுதப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசப்படும் போதுதான் சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. இவர் யாருன்னு. இவர் யாருன்னா, பீகாரை சேர்ந்தவர். இவருடைய பெயர் கௌரவகுமார். இவருடைய மனைவி முனிதா குமாரி. இவங்களுக்கு 2 வயசு குழந்தை. இவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர், பீகாரை சேர்ந்தவர். அங்கிருந்து வேலை தேடி வந்திருக்காரு. ஒரு செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்காரு. வந்த இடத்துல நண்பர்களோட போய் தங்கியிருக்காரு. அவங்க தங்க வச்சிருக்காங்க. இப்போ கொலை செய்யப்பட்டார் இல்லையா, இவர் யாரு அப்படின்னு காவல்துறை விசாரிக்கும் போது ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு நபருக்கு, கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர். அவர் விசாரிக்கும் போது இவர் யாருன்னு கேட்டால், இவர் என்னுடைய நண்பர் தான், வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவரை உட்கார வச்சு விசாரிக்கும் போது இன்னும் சில பேர் மேலே காவல்துறைக்கு சந்தேகம் வருது. மீதம் இருக்க ஒரு 5 பேரையும் 6 பேரையும் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 பேரை காவல்துறை விசாரிக்கிறாங்க. அதில் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கௌரவகுமாரை மட்டும் நாங்கள் கொலை செய்யலை, இவருடைய மனைவி கொலை செஞ்சிட்டோம், இவனுடைய குழந்தையும் கொலை செஞ்சிட்டோம்னு காவல்துறைக்கு இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. இருந்தாலும் தேடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, உண்மையை சொல்றான்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆமா 3 பேரும் நாங்கள் தான் கொலை செஞ்சோம். இவனை தூக்கி அடையாறில் போட்டோம், அவங்க மனைவியை தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டோம், குப்பை கிடங்கில் போட்டோம், குழந்தைய கூவாத்துல போட்டோம் அப்படின்னு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி சொல்றாங்க. காவல்துறைக்கு பெரிய பதட்டமாகுது. உடனடியாக காவல்துறை எல்லா பக்கம் போய் பார்க்கும்போது சொன்ன மாதிரி அந்த கூவாத்துல 2 வயசு குழந்தை கிடந்திருக்கு. இந்த சினிமா படத்துல மாதிரி பெரிய கிரைம் சீனா. காவல்துறைக்கு உடனடியாக அந்த குப்பை கிடங்கை தேடி பார்த்துட்டாங்க. அங்கே கிடைக்கல. அப்போ மொத்தமாக குப்பையை கொண்டு போய் கொட்டுவாங்க இல்லையா, அங்கே போய் தேடி பார்க்கும்போது அந்த உடல் கிடைச்சிருக்குதா சொல்றாங்க. அப்போ 3 பேரையும் இவங்க கொலை செஞ்சு, கணவரை ஒரு இடத்துல, மனைவியை ஒரு இடத்துல, 2 வயசு குழந்தைய கூவாத்துல போட்டிருக்காங்க. ஏன்டா இப்படி ஒரு கொடூரமான கொலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிறகுதான் நிறைய முக்கியமான செய்திகள் தெரிய வருது. இந்த 3 பேர் பீகாரை சேர்ந்தவங்க வேலை கேட்டு வந்திருக்காங்க. வேலை கேட்டு வந்ததுல இவங்க நண்பர் ஒருத்தன், அந்த கிருஷ்ணகுமார் சொன்னேன் இல்லையா, இவனும் பீகார்காரன். இந்த நபர்கிட்ட இவங்க வேலை கேட்டிருக்காங்க. அப்போ தரமணில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் தங்க வச்சிருக்கான். உடைய நண்பர் சிக்கதன் ஒருத்தருக்கிறான். அவனும் வடமாநிலத்தை சேர்ந்தவன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. 5 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. அந்த 5 பேருமே வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தன் பேர் ரவீந்திரநாத் தாகூர், இன்னொருத்தர் சிக்கந்தர், இன்னொருத்தர் கிருஷ்ணகுமார், இன்னொருத்தர் விகாஸ், இன்னொருத்தர் பேர் எனக்கு தெரியல. 5 பேர் கொலை காரணம். சரி, என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் அவனை தங்க வச்சிருக்காங்க இல்லையா, தங்க வச்சு அந்த முதலாம் நாள் அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் தள்ளி தள்ளி படுத்திருப்பாங்க. உள்ள இந்த மனைவி முனிதா குமாரி, அவங்களும் அவங்க குழந்தையும் படுத்திருக்காங்க. கொஞ்சம் வெளியில அவர் கௌரவகுமார் படுத்திருக்காங்க. திடீர்னு இந்த 5 பேர் வந்திருக்காங்க. வந்து இந்த கிருஷ்ணகுமாரும் சிக்கந்தரும் போய் அந்த பெண்ணை பாலியல் செயல் பண்ணியிருக்காங்க. சத்தம் கேட்டு கௌரவகுமார் வந்திருக்கிறான். வந்த உடனே இவங்க போதையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலையிலே பெரிய பைப் வச்சு தலையில் அடிச்சிடுறாங்க. இன்னொரு ஆயுதத்தை வச்சு கழுத்தில் வெட்டிடுறாங்க. முகத்தை சிதைச்சிடுறாங்க. சிதைச்சிட்டு இந்த சிக்கந்தர், இந்த கிருஷ்ணகுமார், இந்த ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ், இன்னொருத்தன், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த முனிதா குமாரி அப்படிங்கிற அந்த பெண்ணை கொடூரமா 5 பேர் சேர்ந்து வன்புணம் செய்கிறாங்க. ரேப் பண்ணுறாங்க. கேங் ரேப் பண்ணுறாங்க.
கணவர் கொஞ்சம் உயிர் இருக்கும் போல இருக்கு. அவர் துடிக்கிறத பார்த்துக்காக மறுபடியும் போய் அடிச்சிருக்காங்க. கொடூரமா அடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தனா மாத்தி மாத்தி அந்த கணவர் கண் முன்னாலேயே அவன் அடிபட்டு சாக கிடக்குறான். யோசிச்சு பாருங்க. கண் முன்னால கணவன் வந்து கொடூரமா அடிபட்டு சாக கிடக்குறான். இந்த பக்கம் அந்த பெண்ணை வந்து ரேப் பண்றாங்க. அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்று இருக்குது. இவங்க 5 பேர் சேர்ந்து மாறி மாறி திரும்ப திரும்ப ரேப் பண்ணியிருக்கதா தான் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேப் பண்ணி முடிச்சுட்டு அந்த பெண்ணையும் அடிச்சு கொன்றாங்க. கொன்னுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த குழந்தை 2 வயது குழந்தை அழுதுட்டு இருக்குது. அப்பாவும் இறந்து போயிட்டாரு, அம்மாவும் கொண்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அந்த 2 வயசு குழந்தையும் கொடூரமா அடிச்சு கொண்டிருக்காங்க. அது அந்த இவங்க வாக்குமூலம் அவங்களே அந்த 5 பேரையும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதை காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை படிச்சா ரொம்ப பெரிய மன உளைச்சலா இருக்கு. டேய் நீங்களாம் என்னடா பிறவி, என்னடா மனுஷன் நீங்க? பாருங்களேன், கணவன் முன்னாடியே மனைவியை ரேப் பண்ணியிருக்காங்க. இதை அந்த குழந்தை பார்த்துருக்கான். அம்மாவை ரேப் பண்ணுறதையும் பார்த்துருக்கான், அப்பாவை கொலை செஞ்சதையும் பார்த்துருக்கான். கடைசியில் அந்த குழந்தைய கூட ஈவருக்கு இல்லாமல் சரி போடான்னு விட்டு வைக்காம அந்த குழந்தையும் கொடூரமாக அடிச்சு கொண்டிருக்காங்க. அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக 3 பேரோட உடலையும் தூக்கி போட்டிருக்காங்க. கௌரவகுமார அடையார்லையும் இந்த முனிதா குமாரி குப்பை கடங்களை தூக்கி போட்டிருக்காங்க. குழந்தைய கொண்டு போய் கூவாத்தில் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சைக்கோ கும்பலை பார்க்க முடியுமா? இவங்க எல்லாருமே வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. பெரிய பதட்டமாக சென்னையில் ஆயிருக்குது. பெரிய அளவில் மீடியாக்கள் பேசிட்டு இருக்காங்க. சில யூடியூப் பேசுகிறாங்க, சில பேர் பேசலை. எனக்கு இதை கேள்விப்பட்ட உடனே நேற்று நான் இரவுல தான் பார்த்தேன். 7 மணிக்கு மேலே அந்த செய்தி நான் கேள்விப்பட்டேன். நான் எல்லா மீடியாக்களும் பார்த்தேன். இருந்தாலும் என்ன முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணும்ன்றக்கா நம்ம சென்னையில் சில நண்பர்கள்லாம் விசாரித்து பார்க்கும்போது ஆமாம் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படின்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் நீங்கள் வேளச்சேரியில் ஒரு இளைஞர் 2 பேர் ரீல்ஸ் முகத்தில் வெட்டி அதை படமாக எடுத்து வேறு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதே போல் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் கொடூரமாக தாக்கினாங்க. அந்த தம்பி வந்து பொழைச்சிட்டாப்புல. இப்போ இவங்க 3 பேருமே வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. 3 பேரும் அவரும் அவங்க மனைவியும் அந்த குழந்தையும் 3 பேருமே வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த 5 பொறுக்கி பயலும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க. சொல்லப்போனால் அந்த இந்த கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவன் இவனுக்கு இந்த கௌரவுக்கு இறந்தவன கௌரவுக்கு நண்பனா. வா வேலை வாங்கி தர்றேன், செக்யூரிட்டி வேலை வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் அந்த பெண்ணை ரேப் பண்ணி தடையாக இருக்காங்கன்னு சொல்லி கஞ்சா போதையில் 3 பேரையும் கூடமாக கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய கிரைம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, செய்தி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நிறைய சினிமா நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுக்காக அவங்க கணவரை கொள்வது, குழந்தைய கொள்வது, இது அப்படியே வந்து உண்மையில் நடந்திருக்குது. அவங்க பாவம் பீகார்லேருந்து வயிற்று பொழப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தால் பொழைச்சிக்கலாம், குடும்பத்தை நடத்தலாம். அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன்னா பங்களா கட்டுறதா? இல்லை. அங்கே வேலை கிடைக்கல, இங்கே செக்யூரிட்டி வேலைக்கு வந்தால் ஒரு 10,000 சம்பளம், அதிகபட்சம் 10,000 கிடைக்குமா? அவங்க எங்கேயோ போய் தங்கியிருக்காங்க பாருங்க. தங்க இடம் இல்லாமல் தான் அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து அவன் இருந்திருக்கான். அங்கே ஒரு ரூமில் தான் அவன் தங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தங்குவது கூட இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இப்படி சீரழித்து கருவறுத்து கொண்டிருக்காங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட மனநோயாளியாக இருப்பாங்க? இது மாதிரியான நிறைய கேங் ரேப்பு கொலையெல்லாம் நீங்கள் வட மாநிலங்களில் அதிகமாக பார்க்கலாம். பீகார் நிறைய மாநிலங்களில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்த மாதிரியான கொலை சம்பவம் நடக்கும். அதே ஸ்டைலில் இங்கேயும் இவங்க செஞ்சுருக்குறாங்க. இப்போ இப்படியான செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் அரசு நோக்கி தான் கேள்வி வரும். ஏன்னா இதுக்கு அரசு பொறுப்பான்னு கேட்டால் அரசு ஒரு வகையில் பொறுப்பு தான். இல்லை அரசுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ ஏன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தில் இது மாதிரியான சட்டம் ஒழுங்கு சிக்கல்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் நம்ம அவரை தான் கண்டித்து பேசுவோம். அப்போ இதுலேயும் நம்ம வந்து முதலமைச்சர் கண்டிக்கணும் கேட்டால் முதலமைச்சர் கண்டித்து பேசித்தாகணும். ஏன் கண்டிக்கணும்? இல்லைப்பா எங்கேயோ ஒரு மூலை நடந்திருக்குது, இதுக்கு எப்படி காவல்துறையும் அரசும் பொறுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு அரசு காவல்துறை இங்கே நிறைய வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் உள்ள வர்றாங்க. அவங்களை கண்காணிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான வேலை. இப்போ இது வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவங்க செஞ்ச கொலை. இப்போ நேரடியாக அதுக்கு அரசுக்கு தொடர்பு இல்லை. காவல்துறை ஒன்றும் நேரடியாக போய் யாரையும் கொலை செய்ய சொல்ல, அதில் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துல காவல்துறையும் அரசு இருக்கிறாங்க. இல்லைப்பா அப்போ எல்லா தப்பும் அவங்க மேலே இல்லை, எல்லா தப்பும் காவல்துறை மேலே அரசு மேலே இல்லை. இது வந்து தனிநபர்கள் ஒரு வீட்டுக்குள்ள இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், திடீர்னு 2 பேர் வந்து என்னை கொலை பண்ணால் யாருக்கு தெரியும்? தெரியாது. அதுக்கு அரசு பொறுப்பு எடுக்க முடியாது. ஆனால் இந்த குற்றவாளிகள் இவங்க வந்து ஏற்கனவே கொலை செஞ்சு இவங்க மேலே குற்ற செயலில் ஈடுபட்டவங்க இல்லை, இவங்க மேலே எந்த எஃப்ஐஆர் இல்லை.
ஆனால் இதே போல் இந்த நீங்கள் வேலை செயல் ரீல்ஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவனோ அதுக்கு முதல்ல நடந்த சம்பவமோ, அவங்கெல்லாம் தொடர் குற்றத்தை ஈடுபடுறவங்க. அப்போ இவங்கெல்லாம் கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. எல்லாத்தையும் விட காவல்துறை மேலே பழிய போடுறது, அரசு மேலே பழிய போடுறத விட நீதித்துறை பார்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இப்படி கொலை நடந்துச்சு, இவங்களை கைது செஞ்சு காவல்துறை ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த குற்றவாளியை கைது செய்யறதுக்கு அவங்க பட்ட சிரமம் அவங்களுக்கு தெரியும். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 2-3 நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு நீதிமன்றம் நிறுத்தினா, நீதிமன்றத்தில் ரொம்ப எளிமையாக ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் விசாரணை கைது தான். திரும்ப எப்போ தண்டனை கிடைக்குமோ அது வரைக்கும் அவன் ஜாலியாக இருப்பான். தேவைப்பட்டால் இதே மாதிரி அடுத்த சம்பவத்தை செய்வான். அப்போ நம்ம வெறுமனே இந்த அரசையும் காவல்துறை மட்டும் பழி போட்டுட்டு நம்ம நகராமல் நீதித்துறையை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. ஏன் இவங்க இப்படியான கொலை குற்றவாளிகள்லாம் உடனடியாக பெயில் கொடுத்துறாங்க? குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம், ஒரு 7 மாதம், 8 மாதம். ஆனால் என்ன சிக்கல்னா, அப்பாவிகள் தண்டிக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில ரொம்ப குறுகிய காலத்தில் பெயில் கொடுக்கப்படுது. ஆனால் அப்பாவிகள் தண்டிக்கப்படுற காட்டிலும் இவன மாதிரியான குற்றவாளிகள் பெருமளவில் தப்பிச்சிடுறாங்க. அப்போ இதை வந்து காவல்துறை, நீதித்துறை ரொம்ப முக்கியமான ஒரு இந்த மாதிரியான வழக்காக எடுத்து, இதை கஞ்சா போதை எங்கேருந்து வருது, அவன் வடமாநிலத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் எப்படி அவனுக்கு கஞ்சா போச்சு, கஞ்சா எப்படி ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் புழங்குது, இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட மிக முக்கியமான பொறுப்பு. வெறுமனே நம்ம அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் பழி போட்டு தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சமூக சார்ந்த பிரச்சனை. அந்த மக்கள் வந்து பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட மிக முக்கியமான பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. எவனாவது கஞ்சா விற்கிறான்னா துணிஞ்சு போய் நம்ம வந்து காவல்துறையிட்ட சொல்லணும். இல்லை நம்ம வந்து எங்களை மாதிரி இயக்கங்களை தொடர்பு சொன்னால் எங்கே கஞ்சா விற்கிது அப்படின்ற செய்தி நம்ம கொண்டு போய் காவல்துறைக்கு சேர்ப்போம். அவங்க நடவடிக்கை இருக்கட்டும். இதெல்லாம் செய்ய வேண்டியது மொத்த சமூகத்தோட கடமை. இதில் சமூகத்துக்கும் பங்கு இருக்குது, காவல்துறைக்கும் பங்கு இருக்குது, அரசுக்கும் பங்கு இருக்குது, நீதித்துறைக்கும் பங்கு இருக்குது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பங்கு இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதில் விழிப்புணர்வு நடந்துக்கிட்டா தான் இப்படியான கொலைகளை குறைக்க முடியும். இந்த மாதிரியான கஞ்சா கும்பல்கிட்ட வந்து மக்களை காப்பாற்ற முடியும். அந்த 3 பேர் கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை கருஞ்சிட்டை இப்படி குழு சார்பாகவும் நம்ம சேனலில் பார்க்குற அத்தனை பேர் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படியான மனநோயாளிகள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும். இந்த 5 பேருக்கும் கடுமையான ஒரு தண்டனை நீதித்துறை வழங்கணும் அப்படிங்கிற நம்ம வந்து கேட்டுக்கிட்டு மீண்டும் சந்திப்போம்.